ஓகே, இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸில் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படின்ற ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா the process of changing a company's capital structure by increasing or decreasing the share capital by issuing new shares, modifying existing shares, subdividing the shares, converting stock into shares, cancelling the unissued shares. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர்ஸ்ன்றது இது ஒன்றும் கிடையாது, இது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு கம்பெனிக்குன்னு ஒவ்வொரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணியோ, அதாவது நம்மளோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணியோ ஆர் டிக்ரீஸ் பண்ணியோ, ஆர் நம்ம ஷேர் கேபிட்டலில் இஷ்யூ பண்ணியோ, நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியோ, இல்லை ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்க ஷேர்ஸை வந்து மாடிஃபை பண்ணியோ, இல்லை அப்படின்னா ஷேர்ஸை சப்டிவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்கை வந்துட்டு ஷேராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அன்இஷ்யூ ஷேர்ஸை கேன்சல் பண்ணுறது, இது எல்லாமே ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டலுக்குள்ளே வரும். ஒரு ஷேர் கேபிட்டலில் ஆல்டர் பண்ணுறது, இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆல்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட், ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டலில் நமக்கு தேவையான கீ ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, permitted by article of association, bona fide and in the interest of company, an ordinary resolution must be made in annual general meeting, legal requirements, notice to the registrar. ஓகே, இப்போ நம்ம ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர்ஸ்லே இல்லஸ்ட்ரேஷன் 1 பார்க்கலாம். ஸோ கொஷின் நான் மேலே அட்டாச் பண்ணுறேன். illustration 1ஓட கொஷின், ரத்தன் லிமிடெட் having a share capital of rupees 3 lakh divided into 30,000 shares of rupees 100 each resolves to subdivide the shares into 30,000 shares of rupees 10 each. Pass the necessary journal entry. ஸோ கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்தன் லிமிடெட் வந்துட்டு ஷேர் கேபிட்டல் இருக்குது, அந்த ஷேர் கேபிட்டல் 3 lakh ருபீஸ்னு சொல்கிறாங்க. அதை வந்து 3000 டிவைட் பண்ணுறாங்க. அப்போ ஃபேஸ் வேல்யூ 100 ருபீஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3000 ஷேர்ஸை 30,000 ஷேர்ஸாக அலாட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 3 lakh ருபீஸ் ஷேர்ஸை 30,000 ஷேர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளோட ஃபேஸ் வேல்யூவில் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் வேல்யூ 100 ருபீஸாக இருந்தது, இப்போ நம்மளோட ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸாக இருக்குது. ஸோ இதுக்கான சேஞ்சஸை என்ட்ரியை தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இதோட என்ட்ரி எப்படி வரும்னா, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைடில் என்ன வரணும்னா 3000 into 100, கிரெடிட் சைடில் 30,000 into 10. ஸோ இதுதான் அந்த என்ட்ரிஸ். ஸோ கீழே நரேஷன் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக எழுதணும். ஸோ பீயிங் 30,000 shares of rupees 100 each subdivided into 30,000 shares of 10 each as board resolution dated. ஸோ நாங்கள் சைடில் பென்சிலில் எப்படி அந்த 3 lakhs டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு வந்ததுன்றதை எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இன் ஷேர் கேபிட்டல், அதாவது ஷேர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ், ஃபேஸ் வேல்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இதுதான் என்ட்ரி, இப்படி தான் போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.